الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم أفضل الإيمان الصبر والسماحة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமலானினுடைய இரண்டாம் ஜுமாவிலே விட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானிலே என்னென்ன நிஅமத்துக்களை அல்லாஹ் வழங்க நாடினானோ அது முழுவதையும் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாகவும், கண்ணியத்திற்குரிய நண்பர் இமாம் ஹசரத் அவர்கள் உட்பட தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகத்தினர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஜமாத்தின் அங்கத்தினர்கள், பள்ளியினுடைய ஹாஃபிலுல் குர்ஆன் உட்பட அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமல்களிலும் குவாலிட்டி குவான்டிட்டியை சொல்லித் தருகிறார்கள். எந்த பொருளை நாம் எடுத்தாலும் குவாலிட்டியாகவும் இருக்க வேண்டும், குவான்டிட்டியாகவும் இருக்க வேண்டும் என்று பார்த்து வாங்குகிறோம். இதை போல அமல்கள் விஷயத்திலும் பெருமானார் சொல்லுகிறார்கள், உலகத்திலே ஈமானை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? நாம ஈமான் ஈமான் என்று சொல்லுகிறோம். ஈமான்னா என்ன? ஈமான் என்றால் என்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்றால் முடிந்து போகுமா? எந்த நன்மை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் வேண்டுமானால் ஈமான் வேண்டும். தொழுகை ஈமான் இல்லாமல் தொழுதல் கூடாது. நோன்பு ஈமான் இல்லாமல் கூடாது. ஜக்காத் ஈமான் இல்லாமல், அப்ப அமல்கள் ஹஜ் ஈமான் இல்லாமல் உள்ளே நுழையவே முடியாது. இப்ப ஈமான் என்றால் என்ன? இமாம் கஸாலி ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். உதாரணம் சொல்வதற்கு அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. ஒரு அரசரிடத்திலே வைரம் வைடூரியம் இருந்ததாம். அதை பாதுகாப்பதற்கு ஒரு தங்கப்பெட்டி செய்தாராம். தங்கப்பெட்டியை யாராவது எடுத்து சென்று விட்டால் அதை பாதுகாக்க ஒரு வெள்ளிப்பெட்டி செய்தாராம். வெள்ளிப்பெட்டியையும் திருடி விட்டால் அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செய்தாராம். அதையும் நம்மால் விடமாட்டாங்கிறதுனால அதை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடினார். திருடன் மண்ணை உடைத்தால் செம்பு பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் வெள்ளிப்பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் தங்கப்பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் வைரம் வைடூரியம் எல்லாம் கிடைத்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை வைரம் வைடூரியமாக ஆக்கி அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக பர்லுகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற வெள்ளிப்பெட்டியாக வாஜிபுகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக சுன்னத்துக்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற மண்குப்பாவாக முஸ்தஹபுகளை ஏற்படுத்தி, திருடனாக இபிலீஸை உலாவரச் செய்திருக்கிறார்.
நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்தஹப்புகளை செய்யவில்லையா? இப்லீஸ் மண்ணை உடைத்து விட்டான் என்று பொருள். சுன்னத்துக்களையே நிறைவேற்றவில்லையா? செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா? வெள்ளி பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பரலுகளையே நிறைவேற்றவில்லையா? தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் எங்கே இருக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாம் கஸாலி. இந்த ஈமான் பவர்ஃபுல். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகராக உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தில் எத்தனை கோடி பேர்கள், எத்தனை கோடி பேர்களுக்கு எத்தனை கோடி பெயர்கள். ஆனா தான் பேரை யாருக்குமே வைக்காமல் இதுவரை பாதுகாத்து வருகிறான் அல்லாஹ். அல்லான்னு யாருக்காவது பேர் இருக்கா? காபத்துல்லான்னு பேர் இருக்கு. ஒரு ஊரு பயானுக்கு சென்றிருந்த நேரத்தில் அந்த ஊரினுடைய முத்தவல்லிக்கு பேரு காபத்துல்லா. அப்ப செக்ரட்டரி ரசூலுல்லாவான்னு கேட்டான். அன்புக்குரியவர்களே, ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமான், ஈமான் ஆக உயர்ந்தது. ஈமானுக்கு 77 கிளைகள் உண்டு. அந்த 77 கிளைகளிலும் சிறந்தது எது தெரியுமா என்று பெருமானார் கேட்கிறார்கள். அஃதலுல் ஈமான், ஈமானிலேயே மிகச் சிறந்தது, குவாலிட்டியானது எது தெரியுமா? சஹாபாக்கள் நீங்களே சொல்லுங்கள் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா. பொறுத்து வாழ்வது, கொடுத்து வாழ்வது, இந்த இரண்டும் தான் சிறந்தது என்றார்கள். சபர். ஆனால் குடும்பத்திலிருந்து சமூகம் வரை இந்த சபர் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்களிடத்திலே பொறுமையாக இருந்திருக்கிறோமா? வேலை செய்பவர்களிடத்திலே பொறுமையாக இருந்திருக்கிறோமா? தின்னூனே மிஸ்ரியினுடைய வரலாறு எழுதுவார்கள். 2-3 நாள் சாப்பிடல, சீடர்களோடு செல்லுகிறார். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார். சாப்பிடாம இருக்கிறார் 2-3 நாளா. சீடர்கள் எல்லாம் கடுமையான பசியிலே சுருண்டு படுத்திருக்கிறார்கள். தின்னூன் மட்டும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சீடர் தவந்து வந்து கேட்டாராம், என்ன அல்ஹம்துலில்லாஹ்? நம்ம சாப்பிடவா செஞ்சோம்? எல்லாம் சாக போறோம். இன்னாலில்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்க. இன்னாலில்லாஹ், இன்னாலில்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும். என்ன அல்ஹம்துலில்லாஹ்? தின்னூன் சொன்னார்களாம், ஒருவனை அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டால், ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டால் சோதிப்பான். பொறுமையாக இருந்து விட்டால் ஆத்தைனாகு அகிலகுவ மிஸ்லகுமாகு, டபுள் மடங்கு கொடுத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு தின்னூன் சொன்னார்களாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே கடும் கஷ்டப்பட்டவர்கள், 14 ஆண்டுகள் புழுத்து வடிந்தவர்கள். அதுக்கப்புறம் 28 வருஷம் நல்லா இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேட்டி கேட்டார்களாம், அய்யூபே, நீங்க கஷ்டமாக இருந்த நேரத்தில் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம் அதிகமாக இருந்ததா? அதற்கு பிறகு சந்தோஷமாக வாழ்ந்தீர்களே 28 ஆண்டுகள், அப்பொழுது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம் அதிகமாக இருந்ததா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நான் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான், அய்யூபே எப்படி இருக்கிறாய் என்று கேட்பான். இன்னி மசனிய லுர்வான் அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ அர்ஹமுர் ராஹிமீன். காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் கேட்டான். நான் சந்தோஷமாக 28 ஆண்டுகள் இருந்தேனே, ஒரு நாள் கூட அல்லாஹ் அய்யூபே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டதே இல்லை. ஒரு மனிதன் கஷ்டத்தில் பொறுத்திருக்கிற போது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் ஈமானில் மிகச் சிறந்தது பொறுமை. இந்த பொறுமைக்கு பரிசுதான் அல்லாஹ் கொடுப்பது ரஹ்மத். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்த மாதிரி நாம இருக்க முடியுமா? இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல்கிஃப்லி குல்லும் மினஸ் ஸாபிரீன் ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கும் போது பொறுமையாக இருந்தார்கள்.
துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் யூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கிற போது 3 காரியத்திற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களோ அவர்கள் தான் அடுத்த நபி. அது என்ன 3 காரியம் தெரியுமா? வாழ்நாள் முழுக்க பகல் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும், இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே நீதமான முறையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஒரு அநீதி நடந்தாலும் உங்கள் நுபுவத் பிடுங்கப்படும், நபித்துவம் பிடுங்கப்படும். செய்ய முடியுமா? எவ்வளவு பொறுமை தேவை. இந்த பொறுமைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பரிசு ரஹ்மத். நாம உம்மத்தே முஹம்மதி அவ்வளவு பொறுமையா இருக்காது. ரமலான்ல 10 கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுனால அல்லாஹ் ரஹ்மத்தை தர்றேங்கிறான். அதனாலதான் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ரமலான்ல சொல்லுவாங்க, 10 மொல்ல மொல்ல போகுமா, நடுப்பத்து நகர்ந்து நகர்ந்து போகுமா, கடைசி 10 கடகடன் போயிடுமா. இந்த முதல் 10 கொஞ்சம் சிரமம் அதிகம், அதில் பொறுமையாக இருந்தாலே அல்லாஹுவினுடைய ரஹ்மத் இங்கு உண்டு. அதனாலதான் 10 அல்லாஹுவிடத்திலே ரஹ்மத்தை கேட்டு பெற வேண்டும். நம்ம இந்த 10 பொறுமையோடு இருந்து ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நிறைவான ரஹ்மத்தை தந்திடுவானாக. அல்லாஹுவினுடைய அருளை இந்த உம்மத்தின் மீது நிறைவாக சொரிந்திடுவானாக. 2வது தன்மை சமாஹா, ஈமான்லேயே ஆகச் சிறந்தது கொடுத்து வாழ்வது. கொடுக்கிறதுனா எப்படி கொடுக்கிறது தெரியுமா? நம்மால் நிறைய பேர் ஜக்காத்து ஜக்காத்துன்னு சொல்லி ஊரே சொல்லி இருக்கிறவனுடைய என்றைக்குமே ஏழையின் இதயம் உடையாமல் கொடுக்க வேண்டும். அதுக்கு இந்த உணவளிக்கிறதுக்கு ரகசியமாக போய் வயிற்று பசியை நீக்குபவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிற வெகுமதிக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. எங்கெல்லாம் குர்ஆனிலே நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ பக்கத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு கொடுங்கள், நரக நெருப்பை அதை அணைத்து விடும். எங்கெல்லாம் நரகம் இருக்கோ அங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க சொல்லுவான் அல்லாஹ். இந்த ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டால் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்தில் இருக்கிற எல்லா வாசல்களையும், வானத்தின் கதவுகள் பூமியின் கதவுகள் அத்தனையும் திறப்பார். ஷேக் அஹ்மத் இப்னு மிஸ்கீன் 211 வாழ்ந்தவர், ஹிஜ்ரி 211. கடுமையான கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நண்பரிடத்திலே போய் சொன்னாராம், வீட்டுல என்ன பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, என் வீட்டை விற்பனை செய்ய நான் தயாராக இருக்கிறேன், யார்கிட்ட நான் யாசகம் கேட்க விரும்பல, அதனால என் வீட்டை வித்தரலான் இருக்கிறேன், வாங்கிக்கிறீங்களா? நண்பர் அபுன் நஸ்ர் சொன்னார், இவங்க எல்லாம் முஹத்திஸீன்கள், ஹதீஸ் எழுதியவர்கள். இந்த அபுன் நஸ்ர் சொன்னார், வாங்குற அளவுக்கு வசதி என்கிட்ட இல்லை, ஒரு 4 ரொட்டி சுட்டு கொடுக்குறேன், உள்ள கறியெல்லாம் வச்சு இனிப்பெல்லாம் வச்சு தர்றேன், அதை கொண்டு போய் கொடுங்க. சரி, 4 ரொட்டியை சுடுறார், அதை பையில வச்சு கொடுக்க, அஹ்மத் இப்னு மிஸ்கீன் தன் வீட்டுக்கு பசி தீர்க்க தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க எடுத்து செல்கிறார். செல்லுகிற வழியில இடுப்புல ஒரு சின்ன பிள்ளையோட ஒரு அம்மா நிக்குது. அந்த சின்ன பிள்ளை 2.5 வயசு பிள்ளை, யா அம்மி யா தினி சிச்சா பசியா இருக்கு, அந்த ரொட்டி கிடைக்குமா? தான் குடும்பத்தை மறந்துட்டார். இதுதான் முஸ்லிம். அன்றும் இன்றும் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற உள்ளம் அதுதான். கஷ்டம்னு வந்துருச்சுன்னா தான் கஷ்டத்தை விட இன்னொருவரின் கஷ்டத்தை உயர்வாக நினைக்கிற பழக்கம் அன்றும் இருந்தது, இன்றைக்கு இருக்கிறார். இவர் தான் கஷ்டத்தை மறந்து அந்த சின்ன புள்ள கேட்டுருச்சு, என்ன செய்யறது, 4 ரொட்டியும் கொடுத்துட்டார். அம்மா மக்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப ஒரு திண்ணையில உட்கார்ந்து அஹ்மத் இப்னு மிஸ்கீன் பேசுகிறார், அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார், ரப்பே அந்த ஏழையின் கஷ்டத்தை நான் தீர்த்து விட்டேன், பசியை போக்கி விட்டேன், இந்த ஏழையை நீ மறந்தா போவாய், இந்த ஏழையை நீ மறந்தா போவாய். சொல்லி முடிக்கல, நண்பர் ஒரு மனிதரோடு வருகிறார். அபுன் நஸ்ர், என்னங்க வீடு வாங்குறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தகப்பனார் குராசான்ல வேலை செய்யும் போது உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் திர்ஹம் கொடுக்க சொல்லி கொடுத்தாராம், தேடி வந்திருக்கிறார் உங்கள்கிட்ட ஒப்படைக்க.
அகமது பின் மிஸ்கீனின் கையில் 1,00,000 திர்கம் மாறுகிறது. அப்ப அல்லாட்ட பேசுறாரு அகமது பின் மிஸ்கீன், அல்லாஹ் என்னடா உன் நாடகம், நான் ஒரு ஏழைக்குத்தானே உணவு கொடுத்தேன், ஒரு ஏழையின் பசியைத்தானே நான் நிற்கிறேன், என்னடா ரப்பே 1,00,000. அப்ப அன்பிற்குரியவர்களே, நமக்கு தெரியாத விதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளுக்கு உணவளிப்பதின் மூலம் பல்வேறு சிக்கல்களை அல்லாஹ் நீக்கி விடுகிறார். அதனால ஈமானில் சிறந்தது பொறுத்திருப்பது, மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ். பெருமானார் அடுத்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நான் ஒரு 10 ஹதீஸை குவாலிட்டியான பெருமானார் சொன்ன குவாலிட்டிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அஃதலுல் பிகா, பெருமானார் சொல்றாங்க, நமக்கு இடத்திலேயே சிறந்த இடம் எது தெரியுமா? சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற இடத்திலேயே சிறந்த இடம் எதுன்னு கேட்டாக்கா, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் தான். ஒரு சதுரடி 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு போகுது. பெருமானார் கேட்கிறார்கள், இடத்திலேயே சிறந்த இடம் எது தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள் ரசூலே. அஃதலுல் பிகா இலல்லாஹி மஸாஜிதுஹா, இடத்திலேயே சிறந்தது பள்ளிவாசல், மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அந்த பள்ளியை பயன்படுத்துபவர்கள். அன்புக்குரியவர்களே, ரமலானிலே வேடந்தாங்களுக்கு சீசனுக்கு வருகிற பறவைகளை போல வந்திருக்கிறோமா, அல்லது எப்பொழுதுமே பிரியப்பட்டு பள்ளிக்கு வருபவர்களாக நாம் இருக்கிறோம்? ஏன்னா தொழுகை என்பது படைப்பின் ரகசியம். தொழுகையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, படைப்பின் ரகசியம். மொத்த படைப்புகளையும் இறைவன் 4 அமைப்பில் தான் படைத்திருக்கிறான். எத்தனை லட்சம் படைப்புகளாக இருந்தாலும், ஒன்று மரத்தை போல நின்று கொண்டிருக்கும், அல்லது மலையை போல உட்கார்ந்து இருக்கும், அல்லது ஆடு மாடுகளை போல ருக்கூஇல் இருக்கும், அல்லது புழுப்பூச்சிகளை போல, பாம்புகளை போல, புலிப்பூச்சிகளை போல சஜிதாவில் இருக்கும். மரத்தால் படுக்க முடியாது, மழையால் நிற்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் நாடு முடியும். நினைத்தால் நிற்கலாம், நினைத்தால் குனியலாம், நினைத்தால் அமரலாம், நினைத்தால் படுக்கலாம். அதனால் தான் தொழுகையில் இந்த 4 பர்லு. நிற்பது, ருக்கு செய்வது, அமர்வது, சுஜூது செய்வது 4 பர்லு. காரணம், படைப்பின் ரகசியம் இபாதத், தொழுகை. யார் சிறந்தவர்? பள்ளியை பயன்படுத்தக்கூடியவர் சிறந்தவர். அதனாலதான் சஹாபாக்களை பத்தி வரும்போது, குலூபுஹும் முஅல்லகும் பில் மஸாஜித், அவங்க வெளியில இருந்தாலும் சஹாபாக்கள் வெளியே போனாக்குள்ள உள்ளமெல்லாம் பள்ளிவாசக்குள்ள இருக்குமா. நாம நேர்மாற்றமா இருக்கோம், பள்ளிவாசக்குள்ள இருந்தாலும் உள்ளமெல்லாம் வெளியில தான் இருக்கு. புது செருப்பு வாங்கிட்டு வந்தோமே, போகும்போது இருக்குமா இருக்காதா? பைக்கை நிறுத்திட்டு வந்தோமே, என்ன ஆக போதோ தெரியலையே, இல்லையா? உள்ளே இருக்கிறோம், உள்ளமெல்லாம் வெளியே இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, எப்பொழுதும் அவர்களின் எண்ணம் தொழுகையில் இருக்கும். அல்லாஹு அக்பர். பள்ளியை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். 3வது ஹதீஸிலே பெருமானார் இதை சொல்லுகிறார்கள், அஃதலு துஆ, துஆவே சிறந்ததுதான். துஆவிலேயே சிறந்த துஆவை சொல்லி தரட்டுமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சொல்லுங்கள் ரசூலே. அஃதலு துஆ அன் தஸ்அலல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆக்கள்லேயே சிறந்த துஆ ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பதை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். வீடு வாசலை வாங்கலாம், மன்னர்கள் கோட்டை கொத்தளங்களை வாங்கலாம், யாராவது ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? ஒரு நிமிடம் மூச்சு விடுவதற்கு நாமெல்லாம் கொரோனாவில் பார்த்தோம், எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த மூச்சு கிடைக்க வேண்டும், ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும் என்று என்ன பாடு! ரப்பு எவ்வளவு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். எப்பயுமே அல்லாஹ்வுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நிறைய போராட்டம் நடக்கும். அதுல ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், ரப்பே, ஒரே ஒரு நாள் நான் அல்லாஹ்வா இருந்து நீ மூசாவா இருந்தா என்னிடத்தில் என்ன கேட்பாய்? அல்லாஹ் சொல்லுவான், அப்படி இருந்திருந்தா உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பான் அல்லாஹ். நியாமத்திலேயே பிடித்த நியாமத் ஆரோக்கியம். ஒவ்வொரு துஆவிலும் ஆரோக்கியத்தை கேட்பது ரப்புக்கு பிடிக்கும்.
அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும். ஆனா நம்ம சமூகம் எல்லாத்தையும் கேட்கும், அந்த ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கேட்டிருக்கோன்னு. அல்ல எனக்கு வேலை வேணும் யாரெல்லாம், எனக்கு அது வேணும் யாரெல்லாம், குழந்தை வேணும் யாரெல்லாம், பொண்ணு வேணும் யாரெல்லாம், சம்பந்தம் வேணும் யாரெல்லாம், நிறைய. ஆனா ஆரோக்கியத்தை கேட்டு இருக்கிறோமா? அல்லாவுக்கு பிடித்த நியமத் ஆரோக்கியம். அல்லாஹ் அக்பர். நாலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அஃதலுன் நஃபகா. நிறைய செலவு செய்றோம், இந்த செலவினங்களிலேயே சிறந்தது எது தெரியுமா? அஃதலுன் நஃபகா. பெருமானார் சொன்னார்கள், அன்ஃபக்தஹு அலா வாலிதைக். அள்ளி கொடுத்த உன் பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்காமல் அப்படியே கொடுப்பதுதான் செலவினங்களிலேயே சிறந்தது என்றார்கள் பெருமானார். அன்ஃபக்தஹு அலா வாலிதைக். என்னைக்காவது தாய் தகப்பன் அளந்து கொடுத்திருக்கிறார்களா? கேட்டது எல்லாம் கொடுத்தார்களே. நிறைய வாலிபர்களை பார்க்கிறேன், நாம கிள்ளி கொடுக்க கூட யோசனை பண்றோமே தாய் தகப்பனுக்கு. அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத பிள்ளைகள் உருவாகி வருகிற காலம் இந்த காலம். அடிக்கிற செலவினங்களில் சிறந்தது பெற்றோர்களுக்காக அளிக்கிற செலவினம். ரமலான்ல தாய் தகப்பனை சாப்பிட வச்சுட்டு நாம போய் சாப்பிட்டால் அந்த நோன்பே வேறு, அந்த நோன்பின் சக்தியே வேறு. அதுக்கு மாற்றமா நாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத போய் தாய் தகப்பன்ட்ட நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம், நீங்க போய் சாப்பிட்டுக்கங்க, பரக்கத்தின் வாசலை அடைத்து விடுவார். அன்பத்துக்கு வலாவாலிதை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது. மகனை பிரிஞ்சு 40 வருஷம் ஆச்சு. மகனை பிரிஞ்சு 40 வருஷம் மகன் அமர்ந்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரியணையில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, தகப்பனார் நின்றுகிட்டு இருக்கிறாரு, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க தகப்பனார் நின்று கொண்டிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், இந்த நிலை நீடித்தால் உங்கள் நபித்துவத்தை பிடுங்க சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டார். அப்ப தகப்பன் என்றால் யா? இன்றைக்கு அதே புரியல. நாம சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்துல சொல்லுவாங்க, தாய்மார்கள் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த உம்மத்துல ஏன்னா இந்த ஒரு நிலை மாற்றம், தகப்பனை குறித்து தாயை குறித்து புரிந்து வைத்திருக்கிற அளவிற்கு இந்த உம்மத்து தகப்பனை குறித்து புரியவே இல்லை, விளங்கவே இல்லை. எல்லாருமே சொல்றது உண்டு, தாயை மறந்துடாத, சொல்றமே இல்லையா? 10 மாசம் பெத்து எடுத்தவ. ஆனா நாம சின்னதா இருக்கும் போது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டே நானாவது 10 மாசத்துல இறக்கி வச்சுட்டேன்டா, உங்க அத்தா கல்யாணம் பண்ணுனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னையும் என்னையும் தலையிலையும் தோல்லையும் சுமந்துகிட்டே இருக்காரா. ஒவ்வொரு ஆண்மகனும் அப்படித்தான். கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் குடும்ப சுமையை இறக்கிய வைக்கலையே. பிள்ளைய சுமையும் சுமக்கிறாரு, பேரன் சுமையும் சுமக்கிறாரு, பேத்தி சுமையும் சுமக்கிறாரு, இல்லையா? சுமைகளை இறக்காத சுமை தாங்கிகள் ஆண்கள். அப்ப இளைஞர்களுக்கு சொல்லித் தரணும், அந்த தகப்பன் என்றைக்குமே தன்னுடைய சுமையை உங்களின் மீது சுமத்தவே மாட்டார். உங்க சுமைகளை வேண்டுமானால் தான் தாங்குவாரே தவிர தன் சுமையை பிள்ளைகளின் மீது சுமத்திய பெற்றோர் உலகத்தில் இல்லை. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கணும், அத்தாவை மறந்துடாதடா, அத்தாவை கண்ணியமா பாத்துக்கடா, அத்தாவை பார்க்கலன்னு சொன்னா உனக்கு போசனம் கெட்டாதடா. இன்னைக்கு சொல்ற பழக்கம் குறைந்து விட்டது. நிறைய வீடுகள்ல பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே, ஒப்பனை நம்பாத, அது லூஸ், அது பேச்ச கேட்டா நீ விளங்க மாட்ட, உங்க அப்ப ஒண்ணுக்கு ஆகாதவன். சொல்லி 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 இன்றைக்கு என்ன ஆனது தெரியுமா? 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் ஆண்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார். பக்கத்துல உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகளை இழந்து விட்டோம். பாப்பா உங்களுக்கு என்ன செய்யுது, என்ன வேண்டும்?
அவர் என்ன கேட்க போறாரு? என்ன மருத்துவம் வேண்டுமா, என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகள் இல்லை. அதே நேரத்தில் நான் மொத்தமா இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். திருநெல்வேலியை சார்ந்த ஒரு இளைஞன் இன்னைக்கும் முதல் மாச சம்பளம் அம்மா கையில, 2வது மாச சம்பளம் அம்மா கையில, 3வது மாச சம்பளத்தை அம்மா கையில கொடுக்கும்போது அம்மா டே நான் வாங்க மாட்டேன்டா ஒரு தகப்பனார்ட்ட குடுறா. அந்த இளைஞன் இன்னைக்கும் சொல்லிட்டார், அம்மா ஒரு காலத்திலையும் என் தகப்பனின் கரத்தை கீழ்கரமாக்க விரும்ப மாட்டேன். நான் கொடுத்து அவர் வாங்குற மாதிரி வேணாம், உன்ட கொடுத்துறேம்மா. இதுவரை அவர் கரம் மேல்கரமாக இருந்தது. அவர் கொடுத்துத்தான் நான் வாங்கி பழக்கம். நான் மௌத்தா போற வரைக்கும் என் தகப்பனின் கரத்தை கீழ்கரமாக்க மாட்டேன் என்று நினைக்கிற இளவல்களும் நம் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்பதல்ல. அன்புக்குரியவர்களை, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான்ல சிலவினங்களிலேயே சிறந்த சிலவினம் எது தெரியுமா? அன்பக்தகுவாடா வாலிதை. சம்பளத்தை கொண்டு போய் அப்படியே தகப்பனார்ட்ட கொடுத்துட்டு தாயார்ட்ட கொடுத்துட்டு நாம வாங்கி செலவழிப்பதில் இருக்கிற சுகம் உலகத்தில் எதிலும் இல்லை, எதிலும் இல்லை. அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதே சிறந்தது. ஜிஹாதில் சிறந்தது எது தெரியுமா? அன் துஜாஹித் நஃப்ஸக் வ ஹவாக் வ துன்யா வ இப்லிஸ். இதுல நம்ம ஜெயிச்சிருக்கிறோமான்னு தான் தெரியல. நப்சோடு போர் செய்வது, வாள் எடுத்துட்டு போய் போர் செய்ய சொல்லல. நப்சோடு போர் செய், உலகத்தோடு போர் செய், துன்யா. அல்லாஹு அக்பர். எவ்வளவு மோசமானது! துன்யாவை நாம் ஜெயிச்சிருக்கிறோமா, துன்யா நம்மை ஜெயித்திருக்கிறதா? துன்யா உள்ள நாம நிரந்தரமா இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இங்க இருக்கிற ஒரு 5-6 இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. நல்ல ஒரு டிராவல்ஸ்ல புக் பண்ணி சென்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியிலே சிறுநீர் கழிப்பதற்காக, டீ குடிப்பதற்காக இடைநிறுத்தம். பஸ் நிக்குமா இல்லையா? அப்ப டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பஸ் கிளம்பிருச்சு. அப்ப ஒரு இளைஞர் சொன்னாரு, டே நம்ம பஸ் கிளம்பிருச்சு வான்னாரு. வாங்கி இருக்கிற டிக்கெட் வெறும் 1000 ரூபாய்க்கு. ஆனா 1.5 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பிருச்சு. அவர் பஸ் அது? நம்ம பஸ் கிளம்பிருச்சு, சீக்கிரம் வா. அவர் பஸ் அது? இல்ல இல்ல. அதே மாதிரிதான் ரூஹுங்கிறத டிக்கெட், ரூஹுங்கிற டிக்கெட், அந்த பஸ் டிக்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம பஸ்ன்னு சொல்லுவோம், டிக்கெட் இல்லாட்டி சொல்லுவோமா? அதே மாதிரி ரூஹுங்கிற டிக்கெட் இருக்கிற வரைக்கும் தான் என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் காரு, என் பங்களா எல்லாம் என்ன. அந்த டிக்கெட் போய் விட்டால், ரூஹு போயிட்டா நாம போட்டிருக்க பட்டனை நம்மால கலட்ட முடியாது, நாம போட்டிருக்கிற செருப்பை நம்மால் கலட்ட முடியாது. இது ஒரு அதிசயம். இந்த துன்யாவோடு போர் செய்து, இந்த துன்யா நமக்கு நிரந்தரம் அல்ல, நம்முடைய ஸ்டேஷன் வேறொன்று இருக்கிறது, ஆகிரத்து தான் நமக்கு நிரந்தரமானது என்பதை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது நாம் மனிதனாக மாறுகிறோம். அமல் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறார். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக பெருமானார் சொன்னார்கள், அஃதலு ஸாஅ, நேரத்திலேயே சிறந்த நேரம் தெரியுமா? எது தெரியுமா? அஃதலு ஸாஅ, 2 நேரம், நேரத்திலேயே சிறந்த நேரம். அந்த 2ஐயுமே பயன்படுத்தாம தான் நாம் இருக்கிறோம். நேரத்திலேயே சிறந்த நேரம் அசரிலிருந்து மக்ரிப் வரை இருக்கிற நேரம். நோன்பு திறக்கிற நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்துல இறங்கி என்ன வேணும்னு கேட்கிறான். நாம சமோசா வேணும், வடை வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் என்ன வேண்டும் என்று கேட்கிறான். ரிஸ்க் வேண்டுமா? நான் தருகிறேன். ஆரோக்கியம் வேண்டுமா? நான் தருகிறேன். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நான் மன்னிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன் என்று ரப்பு சொல்லுகிறான். ஆனா நம்ம கேட்கல. அதே மாதிரி தஹஜ்ஜத் நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று ரப்புல் ஆலமீன் படைத்தவன் கேட்கிறான். ஆனால் அந்த 2 நேரத்தையும் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அஃதலு ஸாஅ அன் தஸ்அல், அஃதலு ஸாஅ, நேரத்திலேயே சிறந்த நேரம் ஜௌஃபுல் லைலில் ஆஹர். அன்புக்குரியவர்களே, இந்த 2 நேரத்திலையும் நாம இப்ப கேட்கிற கடமை இருக்கிறது. யா அல்லாஹ், எங்கள் சமூகத்திற்கு நல்ல தலைமை வேண்டும் என்று கேளுங்கள். சமூகத்தை வழிநடத்துகிற தலைமை இல்லை.
தரிகட்டு நிற்கிறோம். எல்லாம் கொடிகள், எல்லாம் கொடிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்த சமூகத்தை ஒன்று சேர்க்கிற ஒற்றை தலைமை உமர் ரலியல்லாஹுவை தேர்வு செய்தார்கள். சுயநலமில்லா தலைவர். அவங்க உருவாக்கின ஆளுமை எப்படி இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிற போது ஹிம்ஸ் நாட்டு கவர்னர் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஏறி விளையாடுறாங்க. ஹிம்ஸ் நாட்டு கவர்னர் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னாரு, என்ன பிள்ளைகள்லாம் பேரம்பேத்தி இவங்க எல்லாம் ஏறி விளையாடுறாங்களே, சின்ன பிள்ளைகள்லாம் ஏறி விளையாடுறாங்களே, நீங்க நாட்டினுடைய ஜனாதிபதி ஆயிட்டே, உங்களை கண்டவர்களுக்கு பயமே இல்லையே? உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி கேட்டாங்களா? ஹிம்ஸ் நாட்டு தலைவரிடத்துல கேட்டாங்களா? உங்கள்ட்ட எல்லாம் அப்படி நடக்கிறது இல்லையா? யாரும் நம்மளை பார்த்தாவே ஒரு பயம். உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு இவரை ஹிம்ஸினுடைய கவர்னர்ல இருந்து தூக்குங்கன்ட்டாங்க. இவர் ஆளுமைக்கு தகுதியானவர் அல்ல, இவரை ஃபர்ஸ்ட் காலி பண்ணுங்கன்னாங்க. என்ன சொல்கிறீர்கள்? இவர்களின் மீதே, சிறுவர்களின் மீதே அன்பு செலுத்தாத நீங்களா சமூகத்தின் மீது அன்பு செலுத்த போகிறீர்கள்? சமூகத்தின் மீது அன்பு செலுத்துகிற தலைவர்கள் தான் எங்களுக்கு தேவை. என்ன ஆளுமை மிக்க தலைவர்? அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? நம் கண்ணால் பார்த்த காகிதம் இல்ல. அரசினர் மாளிகையில போய் தங்குறாரு, காகிதம் இல்ல, ஃபேன் இல்ல. இன்னைக்கு நம்மள்ட்ட ஏசி இல்லைன்னாவே பெரிய பிரச்சனையா போயிடும். ஃபேன் இல்ல, காகிதம் இல்லத்தின் வரலாற்றை படியுங்கள். ஃபேன் இல்லாட்டி என்ன? கட்டளை கொண்டு வந்து மரத்தடியில போடுனாராம். மரத்தடியில போட்டு தூங்கிட்டு இருக்கிற வாயில் காப்பாள நிக்கிறாரு. நான் தூங்கும் போது நீ ஏன் நிக்கிற? நீயும் போய் தூங்கு, உனக்கு தூக்கம் வராதா? இல்ல, உங்களை பாதுகாக்கணும், பாதுகாப்பதற்கு என்று ரப்புல் ஆலமீன் இருக்கிறார், நீ என்ன பாதுகாப்பதற்கு? போய் தூங்கு. சாதாரணமாக, எளிமையாக, சுயநிலம் இல்லாத தலைவர்களை நாம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தலைமை இல்லை. சமூகம் படாத பாடுபடுகிறது. உங்க ஊர்லயே பெரியார் தாத்தன் வந்து இறங்கினார்ல, அவர் வந்து இறங்கும் போது ஒளிகான்னு ஒரு கூட்டம், தீகா கூட்டம் நிக்குது. வாங்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாமிய சமுதாய கூட்டம் நிக்குது. ஒரு கூட்டம் ஒளிகங்குது, ஒரு கூட்டம் வாழ்கங்குது. அப்ப வந்து பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிற்கிறது, மனதிலே நின்று கொண்டிருக்கிறது. நான் இஸ்லாத்தை ஏத்ததுக்காக ஒளிகன்னு சொன்ன எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நின்றானுங்க. ஆனா வாழ்கன்னு சொல்ற நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 10 பேரா நிக்கிறீங்களே. ஒவ்வொரு இடத்துலயும் 10 பேர், ஏர்போர்ட்ல 10 பேர் நிக்கிறீங்க, சிங்கானூர்ல 10 பேர் நிக்கிறீங்க, கரும்பு கடையில 10 பேர் நிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றுபடக்கூடாதா? என்ன வார்த்தை! இந்த கேள்விக்கு என்ன விடை இருக்கிறது? விடை வருகிற போதுதான் இந்த சமூகம் தெளிவை பெறும். அந்த விடையை நோக்கித்தான் இப்பொழுது நாம் செல்ல வேண்டி இருக்கிறது. என்ன 1 மாசம் 1.5 மாசம் நம்முடைய தலைவிதி மாறப்போகிறது, தலையெழுத்தை மாற்றப் போகிற இந்த சூழலில் அல்லாஹ்விடத்தில் நல்ல தலைமை குர்ஆன் முழுக்க பேசுகிறது. யாரை தலைவராக தேர்ந்தெடுப்பது? சிம்வீல், சாம்வேல்ங்கிறாங்கல்ல, சிம்வீல் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்த தலைவர் தான் தாலூத். தாலூத்திடத்துல என்ன இருக்குன்னு கேட்டாங்க மக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தேர்வு செய்தான். சிம்வீல் சொன்னாங்க, இல்ம பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அவருக்கு போர் செய்கிற திறனும் இருக்கிறது, அதே நேரத்தில் படையை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுகிற கல்வி ஞானம் இருக்கிறது. அப்ப தைரியம், ஆளுமை மிக்க தைரியம், வலுவான தைரியமும் தலைமைக்கு தேவை. தைரியம், முடிவெடுக்கிற தைரியமும் கல்வி ஞானமும் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை தலைமையாக தேர்ந்தெடுத்தான். குர்ஆன் பேசுகிறது. அப்ப தலைவர்களின் இலக்கணம் என்ன? குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா நாம அடுத்த ஒரு தலைவரையும் காணோம். ஒரு நல்ல தலைமை வேண்டும், அந்த தலைமை பின்னால் இருக்கிற தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர்.
குழு ஒரு அழகான சமூகம். இந்த சமூகத்தை பற்றி எழுதுகிற போது ஆயிலுல் கர்ணி எழுதின வார்த்தை இன்னும் மனதுக்குள் நிற்கிறது. இறைவன் இந்த சமூகத்தை இன்று வரை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? ஒரு பாங்கு ஒரு காமத்திற்குள், ஒரே ஒரு பாங்கு ஒரு காமத், உலகம் முழுவதையும் இணைக்கிற சமூகம். ஒரு பாங்கு ஒரு காமத், உலகமே ஒன்னா சேர்ந்துரும். இந்த சமூகத்திடத்தில் ஒற்றுமை இல்லையா? அதிசயமாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர். கடந்தது எப்படியோ போகட்டும், அல்லாஹ்ட்ட கேட்கும் போது ரப்பல் ஆலமீனே நல்ல தலைமையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நிறைவாக அன்புக்குரியவர்களே, அஃதலுல் ஃபதாயில், சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பு என்ன தெரியுமா? சில்மன் கதாக், வெட்டி வாழ்ந்தவரோடு ஒட்டி வாழ். அசிமன் அஸா இலைக் வஅஃபு அம்மன் லலமக், அநீதி அளித்தவர்களை மன்னித்து விடு. அஸின் இலாமன் அஸா இலைக், உபகாரம் செய்தவர்களுக்கு நீ உபகாரம் செய். அல்லாஹ் அக்பர். ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிப்பேன். ரபிஆ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 19 வயசு. ரபிஆ 19 வயசு, ரொம்ப ஏழ்மையான ஆளு. பெருமானார் காலு மேல ஏறி தோலை தாண்டி வர்றாரு. பெருமானார் எந்திரிச்சு பார்த்து வரக்கூடாதான்னு லேசா தட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 56. நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. மாலையில ரசூலுல்லாஹ் கதவை தட்டி, ரபியா தான் கதவை திறக்கிறாரு. ரபியா, என்ன மன்னிச்சுக்கோன்னா. யாரை மன்னிக்கிறது நாயகமே? அழுதுட்டாரு. ரசூலே, உங்க காலு மேல ஏறின பாவி நானே பயந்துட்டு இருக்கிறேன், வகி வந்துருமோ, சபிக்கப்படுவேனோ என்று பயந்து கொண்டு இருக்கிறேன். இல்ல ரபியா, எந்திரிச்சு நான் லேசா வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. இதோ 80 ஒட்டகைகளை கொண்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்துக்கொள். என்ன வார்த்தை! அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்தை கட்டமைக்கப்பட்ட சமூகம், இந்த கட்டமைக்கப்பட்ட சமூகத்துல யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாருனாலும் நாம துடிக்கணும். ஒருவரின் கஷ்டம், ஏனென்றால் எல்லாம் சேர்ந்து ஒரு உடல். இந்த சமூகமே ஒரு உடல். அப்ப ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால் வரும்போது சொன்னாங்க, எங்க மாநிலாவில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் பையன் பொண்ணெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு ஏதாவது செய்யணும் சொன்னார். அதற்கு சொல்லுவாங்க. அப்ப நம்மள கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா போதும், அவங்க கஷ்டம் தீர்ந்து போயிடும். ஆனா இந்த சமூகம் கொடுத்து பழகிய சமூகம் கண்டிப்பாக தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இதயத்தை தான் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இல்லாமையிலும் கொடுக்கும் சமூகம். அதனால கொடுப்போம். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை தூக்குறது பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குடும்பத்திற்கும் சபரை ஜமீலை நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஜ்ரை அலீமை நசீபாக்கி தருவானாக. வருகிற காலத்தில் கழுதைகளுக்கு சிங்கம் தலைவராக இருந்தால் கழுதைகளுக்கெல்லாம் சிங்கத்தின் குணம் வந்து விடுமாம். ஆனா சிங்க கூட்டத்துக்கு கழுத தலைவராக இருந்துச்சுன்னு சொன்னா சிங்கத்துக்கெல்லாம் எந்த குணம் வந்துருமா? கழுத குணம் வந்துருமா? நாம் சிங்கங்களாக வாழ்ந்த சமூகம். சிங்க தலைவராய், நான் சிங்க தலைவர் ஏன் சொன்னேன் தெரியுமா? காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சுன்னா எது வந்து சாப்பிட்டாலும் விட்டுரும், சாப்பிட்டுட்டு போன்னு பேசாம இருக்கும், பக்கத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா புலி ஏன் காட்டுக்கு தலைவர் இல்லை தெரியுமா? மிச்சம் இருக்கிறத எங்கிட்டாவது கொண்டு போய் ஒளிச்சு வைக்கும், மரத்துல வைக்கும், அங்க வைக்கும், இங்க வைக்கும், யாருக்கும் கொடுக்காது. அப்ப நாம சமூக தலைவர்களை, நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும், இந்த சமூகம் சிறக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்புகளை நல்குவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.